போனீங்க இப்போ வாங்கடா எங்கடா போனீங்க கையால் கன்னெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்டா எங்கடா இருக்கீங்க டே இங்கே தான் இருக்கேன் சவுண்டு கேட்குது கைஸ் இங்கே என்ன போடு அவ்வளோதான் ஒரு அடி அவள் தான்டா கல்டா அவனே ரிவ்யூ பண்ணுறியா சரி பண்ணிக்கோ நான் ரிவ்யூ பண்ணுறேன் பாரு இப்போது தம்பி ரிவ்யூ ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் என்னடா ரிவ்யூ வாங்கினே இருக்கேன் இன்னும் அவள் தான் முடிஞ்சு போச்சு தம்பி நீ எத்தனை வாட்டி ரிவ்யூ ஆனால் தான் நான் உன்னை அடிச்சுனே தான் இருப்பேன் தம்பி எமௌண்ட் பண்ணி ஏன்டா வந்து கில் எடுக்க அதுக்குள்ளே ஓகே ஸோ அடுத்து மூணு பேர் டே இங்கேருந்து வராங்க ஐயோ இல்லைடா ஆடா பாவி Double takedown. ஹாய் ஹலோ கைஸ் ஸோ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரிகர் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம சிஎஸ் கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கேன்சல் கொடுத்துட்டு என்ன கன்று இருக்குது டே M500 இருக்கணும் எனக்கு. M500 கண்டி இல்லை நான் நினச்சது என்றைக்கு தான் கொடுத்துருக்கீங்க. சரி இது வந்து வாங்கியாச்சு. தம்பி ஒழுங்காக அடிக்கணும். இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்கணும். கன்ஃபார்ம் ரேங்க் புஷ் பண்ணி அவனை நம்ம ஓகேயா. ஸோ நம்ம இன்னும் ஹீரோ அடிக்கல. இந்த ரேங்க் வேறு குறைச்சி விட்டானுங்க முந்தா நேரத்துக்கு தான். ஸோ கைஸ் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நம்ம டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க போகுது. ஸோ 108 சீட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட் தான் தேவை. ஸோ அப்படின்னா என்ன கூட்டணி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. நீ கவலையப்படாதீங்க. டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்கிறது உறுதி. ஸோ இங்கே பாருங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கான். சரி வாங்க நம்ம இப்போ கேம் பிளே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு அந்த ஷீல்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்கில் போட்டு ஏழை இப்போ நீ காலிடா நீ பொய்யால ஒரு அடி தான் ஒன்று அவ்வளோதான் முடிச்சு இவங்க அதை இருக்கிறாரு. ஐயோ இவன் வர கொடுக்கட்டான். என் தீமால் ஓசிகள் எடுத்துட்டான். சரி இவனையாச்சும் முடிப்பான். இவனையும் ஓசிகள் அடா பாவிகளா இவனையும் ஏன்டா ஓசிகள் எடுத்துங்க. அந்த கடைசிகளாச்சும் எனக்கு கொடுங்கடா. அந்த கடைசிகள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எங்கடா இருக்குது அந்த கடைசி கில்லு? இதோ இங்கே இருக்குது. போய் அடிச்சிடலாம் இவனை. இது ஒரு கில்லாச்சும் கொடுங்கடா. கில்லு அப்பாடா கில்லு எடுத்தாச்சுங்க. நம்ம எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்தாச்சு. எமௌண்ட்டு தான் அவங்களுக்கு எமௌண்ட்டு தான் பசங்களே எமௌண்ட்டு தான். நம்ம டீம் ஆள் பாருங்கள் தேர்ட் பிளேயர் லைக் போட்டு விட்டார் நமக்கு. நம்மளை பார்த்து சூப்பர் பெருமையாக இருக்குது. ஓகே ப்ரோ என்ன கன் வாங்கலாம்? சரி இந்த சார்ஜ் பெஸ்ட்டாக இந்த புது கன் வாங்கிக்கலாங்க. இந்த கன்று வச்சு ஒரே அடியில் அடிக்கிறானுங்க. ஸோ எப்படின்னே தெரில. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பார்ப்போம். இதை வந்து கரெக்டாக அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடுக்கு இந்த கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். அந்த கண்ணாடி அண்டை. ஸோ அந்த கண்ணாடி அண்டை வச்சுட்டா நம்ம வரும்போது எதிர்க்க எவனும் அடிக்க மாட்டானுங்க. நான் அதனால தான் வந்து நான் அங்கே வச்சுருக்கேன். ஓகே ஸோ தேர்டு பிளேயரை போன மேட்ச் மாதிரி செத்துறாத ஒழுங்காக ஆடு. ஓகே ஸோ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம். கரெக்டாக வந்துருக்குங்க பார்த்தீங்களா நான் போட்ட மாதிரி. இங்கே எதுவும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் பிளேயர் ஏதோ பண்ணியிருக்கான். சரி ஓகே ஸோ இது வழியாக வராங்களான்னு பார்ப்போம். இந்த ஜன்னல் தெரிலங்க. ஓகே குதிக்க முடியுது. இது அங்கே நிற்கிறான் பாருங்க. இங்கே ஏதோ ஓட்டாங்க இருங்க இறங்கி போனால் அடிப்பான். கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து போவோம். அதுவும் அந்த பக்கம் ஓட்டான் பாருங்க பையன். இந்த பக்கம் வர்றான். அது அடிச்சிடலாம். டே பின்னாடி இருந்தவனை அடிக்கிறாங்க. சரி இப்போ உள்ளே போய் அவனை முடிச்சிடலாம். ஒரு அடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வராமல் பாருங்க. அவ்வளோதான் இவனையும் முடிச்சிட்டா அவ்வளோதான் மேட்ச்சை முடிஞ்சிச்சு. ஓகே ஸோ 2வது மேட்ச் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சிருச்சு. நம்ம டீம்மேட் பாருங்கள் எப்படி லூட்டு பொறுக்கிறான் பாருங்களேன். டக்குன்னு எல்லா லூட்டையும் பொறிக்கிறான். ஓகே ஸோ 3rd மேட்ச் ஆச்சு. ஒழுங்காக ஜெயிக்கணும். ஓகே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டெலாம் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இந்த வெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த காலன் வாங்கிக்கலாம். இந்த வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிவிட்டு க்ளோவல் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே ஹெல்மெட் மட்டும் அப்கிரேட் பண்ண முடியல காசு போயிடுச்சு. இங்கே ஏதோ கன்று இருக்குது எடுத்துப்போம். இந்த கன்று வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ. இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுக்குறது இல்லை. உங்களுக்கே தெரியும் அக்யூரேசி என்னென்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போட்டுருச்சு. எந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போகிற பாருங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகலாம். இப்போ அந்த பக்கம் போயிட்டு வந்து எனிமிகளை அடிப்போம். ஓகே வரானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வர்றான் பாருங்க பைத்தியக்காரன். டே நில்றா. க்ளோவல் மட்டும் ஒன்று பொறுக்கி போயிடலாம். 3 க்ளோவல் கரெக்டாக இருக்கா நம்ம கையில். ஓகே இந்த பக்கம் வர்றான் பாருங்க. க்ளோவல் ஸ்கின் பயங்கரமாக வச்சுருக்கா பையன். ஒரு அடி அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ஓகே நம்ம டீம் ஆல் டவுன் பண்ணிட்டாங்க. ரிவ்யூ பண்ண வேண்டியது தான். க்ரோனோ போட்டுக்கலாம். 2 பேர் வரானுங்க. ரிவ்யூ பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. ஓகே இந்த க்ரோனோவை போட்டுற வேண்டியது தான். என்னது ஓரியனை போட்டுற வேண்டியது தான். ஒரு அடி ரிவ்யூ ஆகிட்டாங்க. ஒருத்தன் அடிச்சோ ஒரு கில் போச்சே. ஒட்டியாடா கொய்யால இந்த பக்கம் ஓடுறான் பாருங்க. ஒரு அடி 7 காடி. டீமாலே ஓசிக்கில் பயிலே கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுத்தா. இருறா. ஓகே இந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்கான். ஸோ அவனை போய் முடிச்சிடலாம். ஒரு அடி என்னடா இத்தி ஓசிகள் அடிக்கிறீங்க பைத்தியக்காரங்களா. லாஸ்ட்டு கில்லாச்சும் எனக்கு கொடுங்கடா. ஓகே இவன் தனியாக மாட்டிக்கிட்டான். ஸோ இவனை நான் முடிச்சிடலாம். தம்பி தலையை காட்டுப்பான். ரிவ்யூ பண்ணிட்டான்டா. அவ்வளோதான் இவன் ஒரு ஷாட். என்னடா கில் எடுத்துட்டான்டா பாவி. எனக்கு அந்த கில் வராதுடா. நம்ம டீம்மேட் முடிச்சா விடும். சரி விடுங்க எப்படியே 3rd மேட்ச் வந்து ஜெயிச்சாச்சு சூப்பராக.
சரி ஓகே. இவன் பாருங்க 10 நாறாம் பாருங்க கிளாப் தட்டுறான். ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் உட்காந்து போட்டு இருக்கார் ஆடி. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெக்டரிக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே கன்று திரும்ப வாங்கிக்கலாம். வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். வெஸ்ட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் க்ரோனோ ஸ்கில் வாங்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த க்ரோனோ ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் டீமால் வந்து ஆடின்னு இருக்கார் வந்து ஆடி ஆடாதரா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமால் பாருங்கள் ஏதோ வச்சுன்னு இருக்காங்க ரெட்டு கலரில். என்ன அது ரெட்டு கலரில் ப்ளேஸ் எனக்கு தெரில. இது தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புயல் போட்டாச்சு. ஸோ புயல் போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நேராக ஓடலாம். இது ஒரு ட்ரிக்கு தான், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி புயல் போட்டு நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா எனிமி எச்சர் அடிக்க மாட்டான். சப்போஸ் உங்கள் கேள்வி லோ இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ மெடிக்கேட் போட்டுப்போம். டேமேஜ் கொடுத்துட்டான். ஊக்காங்களை ஒருத்த வராங்க. அச்சிச்சோ. அந்த பக்கம் போயிட்டான். சூப்பர். ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் கிடச்சிச்சு. மெடிக்கேட் போடலாமா இல்லை அவனை அடிக்கலாமா? அடிச்சிடலாம் இருக்கும். தப்பிச்சிட்டாங்க அந்த பையன். ஓகே. ஹெல்த்தே முக்கால்வாசி ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மாதிரி ஹெல்த்து என்ன போட்டுக்கிட்டு. ஓகே. ஸோ அங்கே போகிறான். இப்போ ஒரு ஷாட் 49 குறையுதாண்டி. 115 குறைஞ்சிச்சு. இப்போ 49 தான் குறையுது. இங்கே பாருங்கள் நம்ம டீமால் என்னென்னமோ விட்டுன்னு ஹெட்செட் வைக்கலாமா? இப்போ ஓட்டாங்க உள்ள. நம்ம டீமேட்டை ரிவ்யூ பண்ணலாம். க்ரோனை போட்டு தம்பி டீமேட்டை சரி ஆடாப்பா பின்னாடி இருந்து வந்து அடிச்சிட்டாங்க அந்த பெட்டிக்காரன். ஓகே விடுங்க. நம்ம டீமால் பார்த்து பாரு எல்லாத்தையும். டீமாலே முச்சிடுறான் அவனுங்களை எல்லாத்தையும். ஏடபிள்யூ வச்சுங்கிற ஏடபிள்யூ வச்சு போட்டுரு. இது இங்கே ஒருத்தனை வரான் பாரு. இவனை போடுறான் முதல்ல. ஆடாப்பா மிஸ்டானுங்க. அவன் ஒத்தால 4 பேர் எப்படி அடிப்பான். ஓகே. ஸோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க எப்படியோ பைத்துக்கானுங்க. இன்னொரு மேட்ச் அவங்கள ஜெயிக்க கொடுக்க கூடாது. ஓகே. ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன வாங்கலாம்? அந்த கண்ணே வாங்கிக்கலாங்க. எனக்கு அந்த கன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணே வாங்கிக்கலாம். லெவல் 4 வெஸ்ட்டு வாங்கிக்கலாமா? இப்போ வாங்க வேணாம். காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம். இப்போ காசு வந்து தான் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் லெவல் 2 வெஸ்ட்டு லெவல் 2 ஹெல்மெட் தான் வச்சுன்னு இருக்கேன். அடுத்த மேட்ச் வாங்கிக்கலாம். அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிக்கவே போகிறோம். அப்புறம் என்ன ஜெயிச்சு நம்மளே போய் அடித்து போக போகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் விளாட்ணுன்னா யூஐடியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா என்னோடய யூஐடி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. இங்கே ஒரு ஷாட்டு அவ்வளோதான் தம்பி. சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரோனோ போட்டுருந்துட்டு தான் ஜெட்டை வந்து அழித்து பிடிச்சிருவான். அதே பைத்தியக்காரன் வந்து நம்ம க்ளோவல் போட்டுப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனோ போட்டு பவர்லாம் போகிறோம். ஆடாப்பா முடிச்சிட்டானுங்க. தாம்சன் வச்சு ஐத்துறேன் அந்த பயப்புல. ஓகே. இல்லை எடுத்துக்கோ. என் டீமால் இருக்கானுங்க விடமாட்டாருங்க உங்களை. இவன் ஏங்க ஆனவனா ஏடபிள்யூ வாங்கி வச்சுக்கிறான். இவன் பாருங்கள் உட்பிக்கரு. ஏன்டா லாங் ரேஞ்சு கன் வாங்குறீங்க கைஸ்? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ சிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் ரேஞ்சுக்கு வந்து தான் வாங்கணும். இந்த லாங் ரேஞ்சு ஏடபிள்யூ வாங்கிக்கலாம். இந்த மிட் ரேஞ்சுக்கு இந்த AK-47 இந்த உட்பிக்கர் அதெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ அது தான் சிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தன் AK வச்சுன்னு ஷார்ட் ரேஞ்ச் வரவன் அடிக்கிறான். இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ பாட்டெல்லாம் நம்ம கேமுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு சொல்லலை. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க அப்படி தான் விளையாடுவாங்க. ஸோ போக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி விளையாடிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு கன். ஸோ நான் உங்களுக்கு புரியல, எனக்கு மிட் ரேஞ்சு கன்னா என்னென்னு புரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நல்லாவே புரியும். ஸோ புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்படி புரியலனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா திருத்திக்க பார்க்குறேன். ஓகே. ஸோ அதே கன் வந்து பார்த்தா வாங்கிட்டு இந்த வாட்டி வந்து லெவல் 4 வெஸ்ட்டு வாங்கிப்போம். ஏன்னா இப்போ காசு அதிகமாக இருக்குது. ஓகே. க்ளோவில் கொஞ்சம் வாங்கிப்போம். இந்த க்ரோனோ கேரக்டர் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது காளான் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் 300 EP 200 HP இருக்குது. ஓகே. ஸோ உனக்கு எப்போ 300 EP வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து தான் ஓரியன் கேரக்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 300 EP வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஓகே. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. என்னையாட அடிக்கிறீங்க இருங்கடா அவங்க வரண்டா இருங்கடா. இதில் புது கன் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இப்போ வாங்கடா எங்கடா இருக்கீங்க? கன்னெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கடா. இங்கே தான் சத்தம் கேட்குது. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே. உள்ளே போய் அடிச்சிடலாம். போட்டு அடிச்சாச்சு. ஊரடி விழுந்தான். நான் அவ்வளோதான் நான் அடிச்சாச்சு. சரி வந்து ரிவ்யூ பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். இப்போ நான் தான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். ரிவ்யூ இன்னும் ரிவ்யூ அவ்வளோ ரிவ்யூ ஆகிட்டு இருப்பேன் நேற்றுக்கு. அவ்வளோதான் ஒரு ஷாட் அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ரிவ்யூ வேணால் ரிவ்யூ ஆகினே இருப்பேன். ரிவ்யூ வேணால் காலி ஆகினே இருப்பேன். ஓகே. கொஞ்சம் எமௌண்ட்டாச்சும் போட்டிருப்பேன்டா. ஏன்டா அதுக்குள்ள தான் கில் எடுத்தேன். இங்கே பாருங்கள் இன்னொருத்தன் ஒரு ஷாட் அடி ஏங்க முடிச்சிட்டாங்க. இவன் பாருங்கள் இவனை தாம்சன் வச்சு ஐத்துன்னு ஏற்றுறாங்க. போன மேட்ச்சே இவன் தாங்க என்னை காலி பண்ணான். ஓகே. ஸோ நம்ம டீமால் இருக்கார். நம்ம டீமால் அடிச்சிடுவாருன்னு நம்புவோம். ஓகே. உட்பிக்கரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான காம்பினேஷன் போடு செம்ம ஷாட்டு. ஓகே. மெடிக்கிட் போடுவாரா? சூப்பர் மெடிக்கிட் போடாரு. ஓகே. இவர் வந்து தான் எஸ்கேமேட் பாருங்கள் லாங் ரேஞ்சே வச்சுட்ருக்காரு பாருங்கள். இவர் மாதிரிலாம் இருக்காதிங்க. மீடியம் ரேஞ்சு வச்சுருங்க. ஓகே. நம்ம முடிச்சிட்டாங்க நம்ம பைப்பில். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.